ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். சனி வக்கர பயிற்சி 138 நாட்கள். யாருடைய துணையாவது நமக்கு இருந்ததுன்னா வக்கர பயிற்சியாக முறியடிக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு துணை கிடைக்குமா? நிச்சயமாக சொல்கிறேன். ரிஷபராசியில் பிறந்தாலே நம்மளை தாங்குவதற்கு, நாம் தூக்கி எழுந்து வருவதற்காக ஒரு தோள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஷோல்டர் நிச்சயமாக கிடைக்கும். சோல்ஜர் இல்லாமல் ஒரு படம் இருக்கா? கிடையாது. யார் நமக்கு சோல்ஜராக வருவாங்கங்கிறதெல்லாம் பகவான் எழுதுறது. நமக்கு ஒரு தோள் கொடுத்து தூக்குவாங்கங்கிறது கடவுளுடைய விருப்பம். ஆனால் உங்களை கைவிடாமல் தூக்குவதற்கு ஒரு தோள் வரும், ஒரு கை வரும். நிச்சயமாக நம்பலாம் ரிஷபராசிக்காரர்கள். காரணம், உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் அதல பாதாளத்தை நோக்கி நம்மளுடைய வண்டி போனாலும் கூட நாம் ஓவர் ஸ்பீடில் போகிறோன்னு உங்களையே கரெக்டாக உங்களை தீர்மானிக்கிறதுக்கான மாற்றம் ஏற்படும். ஆஹா, நான் ஓவர் ஸ்பீடில் போகிறேன். உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையே எதனால் நடக்குன்னா உங்கள் குடும்பத்தால் மட்டும்தான். இந்த குடும்பம் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை சில காரியங்களுக்கு தர்ம சங்கடப்படுத்துறதுனால தான் உங்கள் திட்டம் சில நேரங்களில் பாழாகும். உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. 10 நிமிஷம். இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். நீங்கள் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு, நான் நல்லெண்ணெய் வாங்கிட்டேன், வேறு ஏதாவது வாங்கணுமா, எல்லா ஜாமானும் வாங்கிட்டேன்னு சொன்னால் அவங்க ஒரு 10 லிஸ்ட்டு கொடுப்பாங்க. எல்லாமே வாங்கிட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க நினச்சதெல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு பிறகு வைக்க போகிற நேரத்தில் அவங்க 2 ஐட்டம் சொல்லுவாங்க. அதனால் ஒரு அரை மணி நேரம் டிலே ஆகும். ஆனால் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பொருள் இப்போதைக்கு யூஸ் இருக்காது, அடுத்தது இன்னொரு 10 நாள் கழித்து யூஸ் ஆகிற பொருளாக இருக்கும். இது மாதிரி நம்ம குடும்பத்தினால் சில குழப்பங்களும் சில தேவையில்லாத இடர்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த சனி வக்கர பயிற்சி. நமக்கு சனி பகவான் வெளியிலிருந்தெல்லாம் எங்கேயுமே இருக்காது. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சனி பகவான் ஒவ்வொரு துருவங்களாக தெரிவார். நம்ம படைச்சது, நம்ம பெற்றது, நம்ம கட்டினது, நம்மளோட வாழ்கிறது எல்லாமே தெரியும். இப்போ இந்த சனியை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இதில் 138 138 நாட்கள் 2/7/2025 முதல், அதாவது ஜூலை மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை, இந்த 2025க்குள்ளே 138 நாள், அதாவது ஆணி 18லிருந்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை. ஆல்ரெடி உங்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தான் நான் சொன்னேன், இன்னொருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு காரியத்தில் கண்ணாக இருந்தீங்கன்னா சனி வக்கரம் உங்களை சிரமப்படுத்த மாட்டார். இது நல்லா தெரிஞ்சுங்க. தலையாட்டணும், தலையாட்டாமல் இருந்துடாதீங்க. என்ன நான் எது சொன்னாலும் நீங்கள் தலையாட்டாமல் இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், ரிஷபராசிக்காரர்களுடைய மூல மந்திரம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க பக்கத்தில் போய் கை போட்டுக்கிறது, சமாதானப்படுத்துறது. எந்த பிரச்சனையும் ரிஷபராசிக்காரர்கள் உடனே சமாதானப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் சப்போர்ட் ஆகும். பிரச்சனையை மட்டும் வளர்க்குறதுக்கு முயற்சியே பண்ணாதீங்க. அதுவும் இந்த 138 நாட்களில் சுத்தமாக பிரச்சனைகளை வளர்க்க முயற்சி பண்ணாதீங்க. அது சொந்தத்தில் இருக்கட்டும், உறவுகளில் இருக்கட்டும், பங்காளிகளில் இருக்கட்டும், நண்பர்கள்ட்ட இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், ஏன் நாடு விட்டு நாடு ரீதியாக இருக்கட்டும், நாட்டு பிரச்சனையை கூட இப்போ அதிகப்படுத்தும் போது ரிஷபத்தினால் உலகம் பேரழிவை சந்திக்க கூட வாய்ப்பு உண்டு. ஆமாம், எல்லாத்துக்கும் நம்ம மண்டை மூளை தானே காரணம், வர கோபம் தானே காரணம். இந்த கோபம் என்ன பண்ணும்? எந்த எல்லைக்கு வேணாலும் கொண்டு போகும். அதனால தான் எல்லை பிரச்சனைகள்லாம் எப்போ ஏற்படுறது, எல்லை பாதுகாப்பெல்லாம் எப்போ அதிகமாகுது, எல்லையில் ஏன் போர்க்களம் நடக்குது, எல்லாம் அந்த மூளையால் தான். என்ன நினைக்கிறோம்னே தெரியாது, போர். இப்போ நம்ம வீட்டில் இந்த போர் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுதான். ஒவ்வொரு வீட்லேயுமே ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த 138 நாட்கள் உங்கள் ப்ரெஷரை நீங்களே, நான் எந்த ரூட்டில் போகிறேன், எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன், இவங்கள்ட்ட கரெக்டாக பேசுகிறேன்னா கரெக்டாக பேசலையா, இதை நீங்கள் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்.
அப்போ தான் இந்த சனி வக்கரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கலைன்னா எதிராளிகள் கேள்வி கேட்பாங்க. சனி பகவான் நமக்கு அப்போ சிக்கலை ஏற்படுத்துவார். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ரிஷபராசிக்காரர்கள் 138 நாட்கள் எதிராளிகள் உங்களை எந்த கேள்வியும் கேட்காம பார்த்துக்குங்க. வேலை முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தன் பேச விடக்கூடாது, பேசவே விடக்கூடாது. அவன் பேசுனா நமக்கு பிரச்சனை. நம்ம நினைக்கிறது செய்ய விட மாட்டான். எல்லாம் 7:30 தான், 4:30, 7:30, 8:30 எல்லாம் நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கும். ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்லுவேன், ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் யாரும் போய் ஒரு முடிவை போய் நான் இதை செய்யவா, ரொம்ப பழகி இருக்கிறாருங்க, ரொம்ப நண்பருங்க அவர் இல்லாமல் நான் எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் அவரை மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுக்கலான்னு இருக்கேங்க, அவர்கிட்ட மட்டும் இந்த செய்தியை சொல்லலான்னு இருக்கேங்க, அவரை மட்டும் நான் கன்சல்ட் பண்ணலான்னு இருக்கேங்கன்னா கிழிச்சிடுவார், முடிஞ்சிடும், ஆட்டமே காலி, கூடாரத்தை காலி பண்ணிட்டு தான் போவார். என்றைக்குமே தெரிஞ்சுக்கிங்க, கூட்டமாக எந்த ஆபத்தும் வராது. தனியாக ஒருத்தன் வந்தானா அவன் பெரிய ஆபத்து. கூட்டமாக வரும்போது ஒரு ஃபேமிலியே வீட்டுக்கு வராங்க, ரிலேஷன்ஷிப் வராங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளைங்களோட வராங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் இருக்கிற அந்த 2 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு கொஞ்சம் கடன் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆடுவாங்க பாடுவாங்க, நமக்கு டென்ஷனாக இருக்கும், போயிடுவாங்க. ஒருத்தன் மட்டும் வருவான் குடும்பத்தில், யாரும் வரமாட்டாங்க, சரியாக பற்ற வைப்பான். ஆனால் கிளம்புற வரைக்கும் கூட பற்ற வைக்கலன்னு நினைப்போம். என்னடா இவன் பற்றவே வைக்கலையே, பரவாயில்ல, இந்த ஜோசியக்கார் தப்பாக சொல்லியிருக்கிறாரு அப்படிலாம். போகும்போது பற்ற வைப்பான், சப்பலை போடும்போது கூட பற்ற வைப்பான். நல்ல நண்பர்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 138 நாட்களில் யாருக்கிட்ட எப்படி பேசணும், அவன் என்ன பேசணும், அது எதோடு அவன் நிப்பாட்டணும் அப்படின்னு நாம் முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணும்போது இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகம். சொல்லுவாங்க, சனி எந்த ரூபத்தில் வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணட்டும், நம்மளுடைய புத்தி ஒரே கான்செப்ட், நம்மளுடைய பிளான் ஒன்று தான், முறியடிக்கிறோம், நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு முடிவாக ரிஷபராசிக்காரர்கள் இருங்க. வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது காலை அலம்பிட்டு உள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு பரிகாரம், இந்த 138 நாட்கள் காலை அலம்பிட்டு உள்ளே வாங்க. கண் திருஷ்டி அதிகமாக படும். சனி பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நாம் விட்ட வார்த்தையை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அதனால் வெளியில் வார்த்தையை பார்த்து விடுங்க. விட்ட வார்த்தையை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். நம்ம ஏதாவது வெளியில் பேசிட்டு வந்திருப்போம், ஃபோனில் வரும், உங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் இதை பேசிட்டு போனார் அப்படின்னு, உங்கள் வீட்டம்மாவை இப்போ தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. தேவையா? அதனால் வார்த்தையை பார்த்து விட்டுட்டு இங்கே வரணும். நம்ம நினச்சிப்போம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. கம்யூனிகேஷன் 4Gலேருந்து 5G போயிட்டோம், 6G 7Gலாம் வருது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லா ஜினாலே பிரச்சனை வரும் தெரியுமா, எல்லாருக்கும் கோபம் வரும் தெரியுமா, ஜி அப்படின்னு கூப்பிட்டாலே கோபம் வரும். ஆமாம், அப்போ என்ன ஆகும்? பிரச்சனை. அப்போ நம்ம செல்ஃபோன்லாம் நமக்கு ப்ராப்ளம் தான். அதனால தான் சனியை எல்லோரும் ப்ராப்ளமாக நினைக்கிறது. கம்யூனிகேஷன் கிரகம் அது. இப்போ கம்யூனிகேஷனை நமக்கு நினச்ச மாதிரி கொடுக்க மாட்டார். எங்கேயாவது இந்த பீஸை பிடிங்கி இந்த இடத்துல சொல்லிட்டு போடுவார், அவ்வளோதான். அதனால தான் நான் சொன்னேன், ரொம்ப கவனமாக பேசுங்க. உங்களை பயமுறுத்தலை, இந்த பதிவு உங்கள் நல்லனுக்காக, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ காலை அலம்பிட்டு உள்ளே வாங்க, அவ்வளோதான். புறங்கால் அலம்புங்க, கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சிங்க. ஒரு தீர்த்தத்தை தலையில் தெளிக்கிறதுனாலையும் காலை அலம்பிக்கிறதுனாலையும் கண்ணில் அந்த தீர்த்தத்தை எடுத்து தொடச்சிக்கிறதுனாலையும் பாவங்கள் குறையும். அந்த நிமிஷம் நம்ம பண்ண பாவம் குறைஞ்சிடும். தண்ணிக்கு அவ்வளோ பவர். அதை மட்டும் செய்யுங்க. பிள்ளையாரை கும்பிடுங்க, ஹனுமானை கும்பிடுங்க, மனக்காரகனான சிவனை கும்பிடுங்க. நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் சிவன், விநாயகர், ஆஞ்சநேயர் டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. திங்கக்கிழமை சிவனை கும்பிடுங்க, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த சனி வக்கர பயிற்சி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சனிகளையும் சரியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.